ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமில இருந்து. ஓகே, நம்ம இன்னைக்கு செப்டம்பர் 12க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒய்எஸ்ஆர் ஆசாரா திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திரா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அதாவது பெண்களுக்கு வந்து லோன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுய உதவி குழு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்எஸ்ஆர் ஆசாரா அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? இது வந்து எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி. சரிங்களா? அவங்க தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இங்க பாருங்க, ஒய்எஸ்ஆர் ஆசாரா அப்படின்னாலும் ஆசாரானாலே என்னது ஆந்திரா அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா? ஆசாரானாலே ஆந்திரா அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஒய்எஸ்ஆர் ஆசாரா திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திரா. ஓகேவா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் மாணவர்களுக்காக ஏஐ வகுப்பறை தொடரை தொடங்க நாஸ்காம் எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். அதாவது ஃபியூச்சரில் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாஸ்காம் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் இந்த ரெண்டு நிறுவனமும் ஒன்று சேர்ந்து வகுப்பறை தொடர், அதாவது கிளாஸ் ரூம் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தொடங்க போகிறாங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவில் மாணவர்களுக்காக ஏஐ வகுப்பறை தொடரை தொடங்க நாஸ்காமுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மைக்ரோசாஃப்ட். சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. இ கவர்மெண்ட் பிரிவின் கீழ் வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அதோட வெற்றியாளர் பரிசு 2020 எந்த மாநில அரசு வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம். சரிங்களா? ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால். அதாவது இ கவர்மெண்ட் பிரிவில் வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி, அதாவது WSIS அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான வெற்றியாளர் பரிசு 2020 எந்த மாநில அரசு வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால். ஓகே, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்க, WSIS அப்படிங்கிறப்ப வெஸ்ட் பெங்கால், இந்த டபிள்யூங்கிறது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா? இ கவர்மெண்ட் பிரிவின் கீழ் வேர்ல்டு சம்மிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அப்படிங்கிறதோட வெற்றியாளர் பரிசு 2020 எந்த மாநில அரசு வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதாவது வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. சிட்டி குரூப்பின் முதல் பெண்கள் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜெயின் ஃப்ரேசர். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃப்ரேசர். அதாவது சிட்டி குரூப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. சரிங்களா? அந்த கம்பெனியில் சிஇஓவா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா மைக்கேல் கார்பெட் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆன பிறகு இப்போ புதிய தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது புதிய சிஇஓவா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃப்ரேசர் அப்படின்றவங்கள. சரிங்களா? ஓகே, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசர் பைக்கை வச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. சிட்டியில் ஃபேசர் பைக்கை வச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் சிட்டி குரூப்போட தலைமை நிர்வாக அதிகாரியா ஜெயின் ஃப்ரேசர் அப்படின்றவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போவுமே சிட்டியில் வந்து ஃபேசர் பைக்கை வச்சு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் சிட்டி குரூப் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாக அதிகாரியா ஜெயின் ஃப்ரேசர் அப்படின்றவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. சிட்டி குரூப்போட முதல் பெண்கள் தலைமை நிர்வாக அதிகாரியா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃப்ரேசர் அப்படின்றவங்க தான். சரிங்களா? ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. எந்த சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு QR குறியீடு இயக்கப்பட்ட தொடர்பு இல்லாத செக்இன் வழிமுறை உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், மும்பை. ஓகேவா? ஆன்சர் வந்து சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், மும்பை. அதாவது இப்போ ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி மிஷின்லாம் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஃப்ளைட் வந்து எப்போ வரும், ஓகேவா, எந்த டயத்தில் வரும், ஃப்ளைட் வந்து வந்துருச்சா, ஓகேவா, அது வந்து ஒரு செக்இன் மிஷின் தான். ஓகேவா? அது வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் கையால் தான் டச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா இஷ்யூனால அதை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக QR குறியீடு மூலயமா நம்ம மொபைலுக்கு வந்து அக்சஸ் தராங்க. சரிங்களா? மொபைல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல்லையே ஒரு QR குறியீடு மூலயமா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸாக மாறிடும். அப்போ அதை வச்சு நீங்கள் அந்த மிஷினை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொண்டாந்துருக்காங்க. எந்த விமான நிலையத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், மும்பை. சரிங்களா? எந்த சர்வதேச விமான நிலையத்தில்
பயணிகளுக்கு QR குறியீடு இயக்கப்பட்ட தொடர்பு இல்லாத செக்-இன் வழிமுறை உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், மும்பை. ஓகேவா? ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட எந்த திட்டம் நாட்டின் மீன்வளத்துறை மற்றும் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனா திட்டம். ஓகேவா? பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனா திட்டம். அதாவது நம்ம நாட்டில் மீன்வளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி நிலையான வளர்ச்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனா திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. சரிங்களா? அதாவது பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட எந்த திட்டம் நாட்டின் மீன்வளத்துறை மற்றும் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பட யோஜனா திட்டம். ஓகேவா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. தெற்கு ஒத்துழைப்புக்கான சர்வதேச தினம் உலக அளவில் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 12. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. அதாவது தெற்கு சரிங்களா, சவுத் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு ஒத்துழைப்புக்கான சர்வதேச தினம் உலக அளவில் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. சரிங்களா? ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்க. ரஃபேல் விமானம் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டசால்ட் ஏவியேஷன். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டசால்ட் ஏவியேஷன். அதாவது ரஃபேல் விமானம் வந்து எந்த நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டசால்ட் ஏவியேஷன். சரிங்களா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. தென்னிந்தியாவின் முதல் கிசான் ரயில் எந்த மாநிலத்திலிருந்து புதுதில்லிக்கு சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதாவது தென்னிந்தியாவோட முதல் கிசான் ரயில் அப்படிங்கிற ரயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலிருந்து புதுதில்லிக்கு சமீபத்தில் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? தென்னிந்தியாவின் முதல் கிசான் ரயில் எந்த மாநிலத்திலிருந்து புதுதில்லிக்கு சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஒடிசா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரிமா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரிமா. அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஒடிசா அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க. அதோட பேர் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கரிமா. சரிங்களா? அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஒடிசா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பெயர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிமா. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது செப்டம்பர் 12க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு இன்னைக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.